அகதா கிறிஸ்டி எழுதிய நீல ரயிலின் மர்மம். அத்தியாயம் 1. வெள்ளை முடி கொண்ட மனிதன். இரவு 12:30 நெருங்கிய நேரத்தில் ஒரு மனிதன் பிளாஸ் டெலா காங்கோர்ட் பகுதியை கடந்தான். அவரது ஒல்லியான உடலை மூடியிருந்த அழகான ரோமப்பருத்தி கோட் இருந்த போதிலும் அவரில் ஒரு பலவீனமும் அற்பத்தனமும் தெரிந்தது. எலி போல முகம் கொண்ட ஒரு சிறிய மனிதன். அவரை பார்த்தால் எந்த சூழலிலும் முக்கிய பங்கு புரியாதவர், புகழுக்கு உயராதவர் என்று யாரும் நினைத்திருப்பார்கள். ஆனால் அப்படி நினைப்பது தவறு. ஏனெனில் இப்படிப்பட்ட கவனிக்கத்தக்கதல்லாத மனிதன் உலகின் விதியில் பெரிய பங்கு வகித்தவன். எலிகள் ஆட்சி செய்யும் பேரரசில் அவன் எலிகளின் ராஜா. இப்போதும் ஒரு தூதரகம் அவன் திரும்ப வரக் காத்துக் கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு முன் அவனுக்கு செய்ய வேண்டிய வேலை இருந்தது. தூதரகத்திற்கு அதிகாரப்பூர்வமாக தெரியாத வேலை. நிலவொளியில் அவன் முகம் வெண்மையிலும் கூர்மையிலும் மிளிர்ந்தது. அவன் ஓரளவு வளைந்த மூக்கைக் கொண்டிருந்தான். அவனது தந்தை ஒரு போலிஷ் யூதர், ஊர்திரியம் தையல்காரர். இந்த இரவின் சாயலில் அவனை வெளியே இட்டுச் சென்ற பணியை அவனது தந்தையும் விரும்பியிருப்பார். அவன் சேன் ஆற்றை அடைந்து அதைத் தாண்டி பாரிஸின் கொஞ்சம் மோசமான பகுதியை நுழைந்தான். அங்கு ஒரு உயர்ந்த சீரழிந்த வீட்டின் முன் நின்று 4வது மாடியில் உள்ள ஓர் அபார்ட்மெண்ட் நோக்கி ஏறினான். அவன் தட்டுவதற்குள் கதவு திறந்தது. அவனை காத்துக் கொண்டிருந்த பெண் அது. அவள் எந்த வரவேற்பும் கூறாமல் அவரது கோட்டைக் கழற்ற உதவி செய்தாள். பின்னர் குளறுபடியாக அலங்கரிக்கப்பட்டிருந்த உட்காரும் அறைக்குள் அழைத்துச் சென்றாள். மின்விளக்கைச் சுற்றி அழுக்கான இளஞ்சிவப்பு அலங்காரங்கள் இருந்தன. அதனால் ஒளி மென்மையாயிருந்தாலும் பெண்ணின் முகத்தின் கனமான பூச்சனையும் அவளுடைய பரந்த மங்கோலிய முகவடிவத்தையும் மறைக்க முடியவில்லை. ஒல்கா டெமிரோவின் தொழிலும் அவளது தேசியமும் சந்தேகமில்லாமல் தெரிந்தன. அனைத்தும் சரிதானா, குஞ்சே? அனைத்தும் சரி, போரிஸ் இவானோவிச்சு. அவன் தலையசைத்தான். என்னை யாரும் பின்தொடரவில்லை என்று நினைக்கிறேன். ஆனால் அவனது குரலில் கவலை இருந்தது. திரைச்சீலை கொஞ்சம் விலக்கி ஜன்னலால் பார்த்தான். அவன் திடீரென பிறழ்ந்தான். 2 ஆண்கள் இருக்கிறார்கள் எதிர்ப்புற நடைபாதையில். எனக்குத் தோன்றுவது. அவன் திடீரென நகம் கடிக்கத் தொடங்கினான். அவன் கவலைப்படும்போது வரும் பழக்கம். ரஷ்யப் பெண் மெதுவாக தலையசைத்தாள். நீ வருவதற்கு முன்பே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இந்த வீட்டை கவனிக்கிறார்கள் போல. வாய்ப்புள்ளது என்று அவள் அக்கறையில்லாமல் சொன்னாள். ஆனால் அப்படியானால் என்னதான் தெரிந்தாலும் என்ன? அவர்கள் யாரையாவது பின்தொடரலாம், ஆனால் உன்னை அல்ல. அவரது வாயில் ஒரு மெல்லிய, கொடிய புன்னகை தோன்றியது. ஆம் என்றான். அது உண்மை. சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு சொன்னான். அந்த சபிக்கத் தகுந்த அமெரிக்கன், அவனை பார்த்துக் கொள்ளலாம். பரவாயில்லை என்றாள். இன்னும் அவர் ஜன்னலுக்குச் சென்றார். கடினமானவர்கள் என்று மெல்லச் சொன்னான். போலீசுக்கு தெரிந்தவர்கள், பயமாக இருக்கும். சரி சரி, நம்ம அபாசிகளுக்கு நல்ல வேட்டை. ஒல்கா டெமிரோவ் தலையசைத்தாள். அமெரிக்கன் சொல்வது போல ஆளானால் 2 அச்சமுள்ள அபாசிகள் அவனைக் கட்டுக்குள் கொண்டுவர முடியாது. அவள் நின்றாள். நான் ஒரு விஷயம். என்ன? இருமுறை இன்று இரவு ஒரு வெள்ளை முடியுள்ள மனிதன் இந்த தெருவிலே நடந்து சென்றான். அதனால் என்ன? இது. அவன் அந்த 2 ஆண்களையும் கடக்கும் பொழுது தனது கையுறையை கீழே போட்டான். ஒருவன் அதை எடுத்து அவனை திருப்பிக் கொடுத்தான். பழைய யுக்தி. வெள்ளை முடியுள்ளவன் அவர்களது முதலாளியா? அதுபோல. ரஷ்யன் கவலைப்பட்டான். பார்சல் பாதுகாப்பாக இருக்கிறதா? ஒன்று கூட கையாடல் செய்யப்படவில்லை அல்லவா? அதிகமாக பேச்சு நடந்துவிட்டது. அதிகமாக. அவன் மீண்டும் நகம் கடித்தான். நீயே பார்த்துக் கொள்ளு. அவள் அடுப்பின் கூளங்களைத் தள்ளி நடுவிலிருந்து ஒரு அழுக்கான காகிதத்தில் மடிக்கப்பட்ட உருளையான பொட்டலத்தை எடுத்தாள். சிறந்தது என்றான். இருமுறை வீடு தேடப்பட்டது. எனது படுக்கை அறைக்கும் கிழிக்கப்பட்டது. நான் சொன்னதுதான் என்றான். அதிக பேச்சே தவறு. அவன் பொட்டலத்தை திறந்து உள்ளதை சரிபார்த்து மீண்டும் மடித்து வைத்தான்.
அதே நேரத்தில் மின்கம்பி மணி அடித்தது. அமெரிக்கன் நேரம் காக்கிறான் என்று உல்கா சொன்னாள். அவள் ஒருவரை உள்ளே அழைத்து வந்தாள். பெரிய, பலம் வாய்ந்த மனிதன். அவர் அமெரிக்கர் என்பதை எளிதில் அறியலாம். அவரது கூர்மையான பார்வை இருவரையும் பார்த்தது. எம். கிராஸ்னின்? நான் தான் என்றான். இந்த இடத்தில் சந்திப்பதற்காக மன்னிப்பிக்கவும். ரகசியம் அவசியம். அப்படியா என்றான் அமெரிக்கன். இந்த ஒப்பந்தம் பற்றிய எந்த தகவலும் வெளியில் செல்லக்கூடாது. விற்பனை நிபந்தனைகளில் ஒன்று. அமெரிக்கன் தலையசைத்தான். அது ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. சரி, இப்போது பொருளைக் காட்டுங்கள். பின்னர் விற்பனை நடந்தது. அமெரிக்கன் பொருளை சரிபார்த்து நோட்டுகளை கொடுத்தான். அவன் சென்றுவிட்ட பின் இருவரும் ஜன்னலுக்குச் சென்றனர். அமெரிக்கன் நடந்து செல்வதை அவரை பின்தொடர்ந்து 2 நிழல்களைக் கண்டனர். அவனுக்கு எதுவும் ஆகாது என்றாள் ஒல்கா. பயப்படவும் வேண்டாம் அல்லது நம்பவும் வேண்டாம். எதனால் என்றான். அவனுக்கு இத்தனை பணம் சம்பாதிக்கத் தெரிந்தால் அவன் முட்டாளாக இருக்க முடியாது. பின்னர் அவள் தன் பங்கை கேட்டுக்கொண்டு முழங்காலுறையின் உள்ளே பணத்தை வைத்தாள். அவள் திடீரென ஜன்னலுக்குச் சுட்டினாள். பார், அவன் வருகிறான். நான் சொன்ன மனிதன். அவர்கள் பார்த்தனர். ஒரு நளினமான ஆள் மெதுவாக நடந்து சென்றான். ஒப்பரா தொப்பி, நீளமான மேல் ஆடை, தெருவிளக்கின் கீழ் வெள்ளை முடி விழுந்தது.